உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா, நாம அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கா? அப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுக்கறது நல்லது. அதுவும் இல்லாம எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அப்புறம் மீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமே. நீ நல்லா இருக்கல்ல? சரி வா. அப்பா வாங்க போலாம். வலிக்குதா? கொஞ்சமா. தேங்க் காட் நீ நல்லா இருக்க. இல்லைன்னா நிறைய உயிரே போயிருக்கோம். ஆக்சுவலி உயிர் போயிடுச்சு. நான் தான் பிடிச்சு வச்சேன். இந்த மாதிரி டைம்ல உன்கிட்ட இதை நான் பேசக்கூடாததான் இருந்தாலும் பேசுறேன். உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ ஐ ஸ்வேர் அவங்கள சத்தியமா விட மாட்டேன். இவன் பரவாயில்ல விடுங்க. என் ராதிகாவை இடிச்சிட்டு போயிருக்கான். விட மாட்டேன். நீங்க யாரையாவது பாத்தியா? உன்னை யாரு ஆக்சிடென்ட் பண்ணாங்க? ஆளு யாரு? முகம் எதையாவது பாத்தியா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இவன் அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? நம்ம பக்கத்து வீட்டு அந்த பொண்ணா? அவளா பொண்ணா? அந்த பொண்ணை இதெல்லாத்தையும் பண்ண எனக்கு இது அப்பவே தெரியும். ஆக்சுவலி அப்போ அங்கதானே இருந்தா. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. நான் திரும்பி வரேன். ஐயோ கடவுளே கிருஷ்ணா. விட மாட்டேன். ராதிகாவுக்கு நீ பண்ண காரியத்துக்கா
அவளை ஒரு வழி பண்ண விட மாட்டேன். யுவன், நான் சொல்றத கேளுங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு ஒண்ணு. அந்த பொண்ணு என்ன ராதிகா? சொல்லு, அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு சொல்லு. ராதிகா, நீ பயப்படாத. பதட்டப்படாம பொறுமையா என்னன்னு என்கிட்ட சொல்ல. இந்த சின்ன பொண்ணு உன்னை என்ன பண்ணா என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி டைம்ல உன்கிட்ட இதை நான் பேசக்கூடாததான் இருந்தாலும் பேசுறேன். உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ ஐ ஸ்வேர். யுவன், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணல அந்த சின்ன பொண்ணு. இன்ஃபேக்ட் எனக்கு காயம் பட்டப்ப அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அந்த பொண்ணு தான் என் கூட இருந்தா. அந்த பொண்ணு தான். ஆனா தெரியல அந்த வண்டியில யார் இருந்தாங்கன்னு. என்ன திடீர்னு இடிச்சிட்டு வேகமா போயிட்டாங்க. என்னால அவங்க முகத்தை கூட பார்க்க முடியல. அப்போதான் யூ டோன்ட் வரி. அது யாரா இருந்தாலும் சாரே, கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த வாட்டி இதே மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா ஏன் கார்ல ஏன் ராதிகாவை இடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல. ஐ வில் நாட் ஸ்வேர் them. யுவன், பரவாயில்ல, விடுங்களேன். நீங்க இப்ப எதுக்கு அத பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க? அது சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரு? அவன் நீ நல்ல வேலை சொன்ன இல்ல, நான் வேற மாதிரி நினைச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்ணுதான். இன்ஃபேக்ட் அவங்களோட வண்டியில தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது. அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. கூட வந்து எல்லாத்தையும் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் யூ நாட் ஃபீலிங் வெல், அதனால தான் கிளம்பிட்டாங்க. அப்படியா? சீக்கிரமே நம்ம உங்களை மீட் பண்ணுவோம். ம். பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லவங்களே கிடைச்சிருக்காங்க. ராதிகா மேம் இப்ப நல்லா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. இவங்க இப்ப டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். நீங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. தேங்க்யூ. சோ ஏ ராஜகுமாரி, நம்ம அரண்மனைக்கு போற நேரம் வந்தாச்சு. ஓகே, நீ ரெடி ஆயிடு. நான் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரேன். எஸ். ஓகே, கேர்ஃபுல்லா வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.